மத்திய பிரதேசம் இந்தூர். ஏன்னா இந்த இந்தியாவிலேயே ரொம்ப சுத்தமான நகரம்னு அதுதான் வந்து இந்த தரவரிசையில் பேர் வாங்கியிருக்கு. பொதுவாகவே வந்து நார்த்து, வடக்கன்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு அழுக்கு, அப்புறமா வந்து பான்பராக் துப்புவாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்தூர் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த 1வது இடம் சுத்தத்தில். அது ஒரு பெரிய விஷயம் தான் மத்திய பிரதேஷ் உண்மையிலே. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு நகரமாக இந்தூரை மாற்றணும் அப்படின்னு அந்த அரசாங்கம் முடிவு பண்ணி, அந்த சமயத்தில் அந்த பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு சம்பவம் இல்லை மறுவாழ்வு சம்பவத்தின் போது நடந்த ஒரு சம்பவம். அதுதான் அங்கேருந்து அதிகாரிகளே வந்து அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு ஒரு விஷயம் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிச்சைக்காரர்களுடைய உலகம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது ஜெயமோகன் கூட ஒரு ஒரு கதையாக எழுதியிருக்காரு. பாலா கூட நான் கடவுள் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்காரு வந்து. தொடர்ச்சியாக நம்ம நம்ம சந்திக்கிற அல்லது சிக்னல் நிற்கிற எல்லா பிச்சைக்காரர்களும் ஏழ்மையானவர்களும் கிடையாது. எல்லா பிச்சைக்காரர்களும் அவருக்கு பின்னாடி ஒரு வசதியான இது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சு என் நண்பர் ஒருத்தர் சொன்னது என்னென்னா, அவர் திருவள்ளூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவர் காலையில் சப்தகிரின்னு ஒரு ட்ரெயின் திருப்பதிக்கு போகும். அந்த திருப்பதியில் தான் அவர் அந்த ட்ரெயினில் தான் ஏறி போவார். அவர் தினமும் பார்த்த ஒரு சம்பவத்தை சொன்னார். வந்து திடீர்னு ஒரு ஒரு பிச்சையாக நீங்கள் வந்து கை நீட்டி பிச்சையாக எடுத்தால் தானே வந்து உங்களுக்கு காசு போடலாமா போட வேணாமான்னு ஒரு விஷயம் வரும். திடீர்னு ஒருத்தர் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒருத்தர் ஏறுவார். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரஃப்பான ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு தொடப்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே அந்த சீட்டுக்கிட்டலாம் பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஒரு இடத்துல மூலையாது பண்ணி கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பிச்சை கேட்பாப்பில். யாசகன் கூட சொல்லலாம், பிச்சைன்ட்டு கூட ஒரு இதுவான வார்த்தையாக இருந்தால் யாசகம் கேட்பாப்பில். குறைந்தபட்சம் ஒரு ஒரு நபர் வந்து 10 ரூபா அப்படின்னு போட்டால் கூட ஒரு பெட்டிக்குள்ளே அவர் 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிடுவார். அப்போ அந்த ஒரு ட்ரெயின்லேயே நீங்கள் 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் அப்படின்போது அவருடைய பின்னணி எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தர் வந்து நம்ம பாவப்பட்டோ அல்லது எளிதிலே கடந்து போயிட்டே இருந்தாலும், பிச்சைக்காரர்களுடைய இன்னொரு வடிவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவருடைய இன்னொரு வாழ்க்கைன்ட்டு வந்து அது இன்னமும் ஒரு புலப்படாத ஒரு விஷயந்தான் வந்து. நீங்கள் அவ்வளோ ஏங்க வந்து சிங்கப்பூர் மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பான நாடு கிடையாது. கல்ஃபில் உள்ள நாடுகளுக்கு இணையாக வந்து சிங்கப்பூரில் வந்து அந்த சிங்கப்பூரில் சேனல் 5 அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி ஒரு ஆவணப்படம் ஒன்று போட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்க. வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு தாண்டி உலகம் முழுக்க ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டாங்க. என்னென்னா, சைனாவிலிருந்து சில பேர் விசா வாங்கிக்கிட்டு, டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு ஃப்ளைட்டில் வந்து சிங்கப்பூரில் பிச்சை எடுத்துகிட்டு ஒரு பெரிய தொகையை சம்பாரிச்சிட்டு திரும்ப சைனாவுக்கு போயிருக்காங்க. நீங்கள் சும்மா அப்படி வந்து ஒரு 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 எச்ச துப்புனால ஒரு 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 துண்டு சீட்டு போட்டால் கூட கடுமையான ஃபைன் உள்ள ஒரு ஒரு நாட்டில் அனாவசியமாக வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு பிச்சை எடுத்துகிட்டு அவங்க கண்ணிலேயே மண்ணு தூவிட்டு பெரும் காசோடு அங்கே போயிருக்காங்க அப்படின்பொழுது அது அந்த வருமானம் எவ்வளோ பெரிய வருமானமாக இருக்கும் பாருங்கள். நண்பர் கூட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார், தொடர்ச்சியாக அவருடைய அலுவலகம் பக்கத்தில் ஒரு சிக்னலில் அவர் கிட்டத்தட்ட அந்த அலுவலகத்தில் ஒரு 15-20 வருஷமாக இருக்கார். ஒரே நபர் தான் வந்து நிற்பாங்க, எடுப்பாங்க, பிச்சை எடுப்பாங்க, ஒரு பெரிய தொகை அவங்க கையில் கிடைக்கும். அவங்களுடைய பின்னாடி வந்து வசதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் கூட அதே அழுக்கூட, அதே நாத்தம், அதே இது. நீங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அனுபவிக்க கூட அவங்களால முடியாது வந்து. ஏன்னா இதில் ஒரு வருமானம் வந்துடுச்சு அப்படின்பொழுது இதையே ரொட்டீனாக அப்போ யார் அதை அனுபவிக்கிறாங்க, யார் அதை வந்து அந்த வசதியை பயன்படுத்தி கொள்கிறாங்கன்னு தெரியாது. சரி, இதை தாண்டி இந்தூர் மேட்ருக்கு வருவோம். இந்தூர் கவர்மெண்ட், மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியாச்சு, இந்தூரில் ஓகே சுத்தமாக அங்கே பிச்சைக்காரங்களே இருக்கக்கூட பக்கத்தில் வந்து உஜ்ஜயினின்னு கோயில், காலபைரவருடைய கோயில் இருக்குது. இந்தியாவில் உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் வந்து. அதனுடைய வரலாறு என்னென்னா, வேர்ல்டில் 2 இடத்துல தான் இந்த சூரியன் உச்சிக்கு வருது இல்லைங்களா, அது வந்து எத்தோப்பியாவிலையும் இங்கே உஜ்ஜயினியில், இந்தியாவில் உஜ்ஜயினியில் அந்த நேர்கோட்டில் வந்து விழற இடம் வந்து. அதுக்காக தான் காலபைரவர்னு வச்சு. உலகத்திலேருந்து அவ்வளோ பேர், இந்தியாவிலேருந்து பல பேர் வரதுனால இண்டூர்லேருந்து தான் நீங்கள் போனோம் வந்து. நீங்கள் ஃப்ளைட்டில் போனதை விட இண்டூர்லேருந்து ஆன் ரோட்டில் தான் போனோம் அந்த கோவிலுக்கு வந்து. அப்போ எல்லோரையும் பிடிக்கிறாங்க. பிடிக்கிற போது ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு யாசகம் பெறக்கூடிய ஒருத்தர் வந்து அதிகாரிங்க போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே பெரும்பாலும் முதல்ல கொஞ்சம் முரண்டு பண்ணுவாங்க வந்து. இந்த யாசகம் எடுக்கிறவங்க அவங்கள இங்கே கூட நம்ம சில சமயத்தில் பார்ப்போம் வந்து. இங்கேயும் மறுவாழ்வு மையங்கள்லாம் இருக்குது வந்து. வீடற்றோர் மறுவாழ்வு இல்லம் இதெல்லாம் இருக்குது வந்து. பிச்சைக்காரர்களுடைய மறுவாழ்வு இல்லம்லாம் இருக்குது. பிடிக்கும் போது என்னை விட்டுருங்க, இது பண்ணுறாங்க, பயத்தில் கூட சொல்லுவாங்க. இல்லது எங்கேயோ கொண்டு போகிறாங்களாங்கிற இருப்போம். இல்லது இங்கேயே வசதியாக இருக்கிறோம் நாங்கள், இவங்க எடுத்தாவது எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்து போய் நம்மளை அடைச்சி அங்கே தேவையில்லாத ஒரு சாப்பாட்டை கொடுத்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம போராட வேண்டியதாக இருக்குமே. இது ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது பிளாட்ஃபார்மில் படுக்கிறோமோ, சிக்னலில் பிச்சை எடுக்கிறோமோ, அதை தாண்டி அப்படி தான் அந்த நபர் வந்து குய்யோ முறைன்னு கத்திருக்கார் வந்து. ஒரு மாற்றத்தில்
பயங்கரமாக சவுண்டை விட்டுருக்காப்புல. லப்போ தீபோன்னு கத்த ஆரம்பிச்சோன்னே இந்த அதிகாரிகளுக்கு என்ன ஆகி போச்சு, இவருக்கு பயம் வந்துருச்சு பொழுது. இவரை நம்ம எங்கேயோ கொண்டு போனாலும், இல்லைங்க நாங்கள் வந்து கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான், உங்களுக்கான மறுவாழ்வு இல்லத்துக்கு தான் நாங்கள் கூட்டு போகிறோம். 3 வேளை சாப்பாடு இருக்குது, நல்ல தங்கறதுக்கு கூரையோடு தங்கறதுக்கான இடம் இருக்குது, அது தவிர மருத்துவ வசதி இருக்குது. நீங்களும் அங்கே ஏதாவது வந்து கூட இருக்கவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஏதாவது வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது பொருளை கூட நீங்கள் செய்யலாம். கைவினை பொருட்கள் நீங்கள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன் இந்த மாதிரி ரோட்டில் இருந்து சுகாதார சீர்கேடாக இருக்கிறீங்க, இனிமேல் பிச்சைக்காரெல்லாம் இங்கே எடுக்கக்கூடாது, அதுக்கான இதுதான் ஒன்று கேட்கல. இன்னும் பயங்கரமாக முரண்டு படுக்க ஆரம்பிச்சோன்னே பிடிச்சி அழுத்தி அவரை அந்த வேனில் கொண்டு போகிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. என்னையா அது இப்படி ஒரு தாள்னு ஓன்னு இது பண்ண உடனே இந்த அதிகாரிகளுக்கு ஒரு கட்டத்தில் மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த நபர் வந்து அவர் பேர் வந்து மங்கிலால், ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த அதிகாரிக்கிட்ட உங்களுக்கு நான் ஏதாவது கையூட்டு கொடுக்கட்டுமா, லஞ்சம் கொடுக்கட்டுமா அப்படின்னா அவர் கொஞ்சம் ஷாக் ஆகி கிண்டல் பண்ணுறான் பொழுது. இந்த ஆள் நினச்சிக்கிட்டு, யோ நீயே எங்கெங்கே இது பண்ணுற, திமிரா உனக்கு பேச்சு அப்படின்னோடனே, இல்லை நான் சீரியஸாகவே சொல்கிறேன் அப்படின்னு, எவ்வளோ கொடுத்துருவேன் நீ அப்படின்னு அவரும் ரொம்ப அசால்ட்டாக, என்ன இருக்க போது இவங்ககிட்ட வந்து எவ்வளோ கொடுத்துருவேன் அப்படின்பொழுது, இந்த இடத்துல தான் அந்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக வந்து மிரண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படியே என்னை இறக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் நான் வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு மிரண்டு போய் கிண்டலுக்கு சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், மடியில் இருக்கிற பணத்தை எடுத்து அப்படி கட்டாக எடுத்து காமிச்சிருக்காப்புல அந்த நபர். மிரண்டு போய் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு, யார் யா நீ அப்படின்ற மாதிரி, யார் நீ, உன்னுடைய பின்புலம் என்னன்ற அளவுக்கு மிரண்டு போயிருக்காங்க. அவ்வளோ காசை வச்சுருக்காப்புல. இவர் வந்து என்னை விட்டுருங்கய்யா, நீங்கள் இவ்வளோ காசை வாங்கிக்க, இன்னும் கூட நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி நான் தரேன், ஆனால் எங்கே இந்த மறுவாழ்வு இல்லை, அந்த இல்லை, இந்த எல்லாம் கூட்டும் போகாத, என்னை எங்கே கொண்டு போய் எங்கே கூட்டின்னு வந்து அங்கேயே எடுத்து போய் விட்டுரு அப்படின்போது அவர் ஓரம் கட்டி முழுமையாக அவரை விசாரிக்க ஆரம்பிக்காங்க. இந்த மங்கிலால் ஒரு சக்கர நாள் காலையில் அவர் எதுவும் அவன் அம்மா தாயே பிச்சை போடுங்க, இது பண்ணுங்க, இது எந்த வித குரலும் எழுப்பவே மாட்டாப்புல. அவர் பாட்டு வந்து நிற்பாப்புல. அந்த இடத்துல நின்ன உடனே போகிறவங்க வரவங்களாம் வந்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். சரி, இவ்வளோ காசு இருக்குது, பேங்க் இது உன்னுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாமே இருக்குது, எடுத்துகிட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இந்தூரில் 3 டபுள் பெட்ரூம் வீடு இருக்குது, ஒரு சுசுக்கி கார் ஒன்று இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 5 கடையை வாடகைக்கு விட்டுருக்காப்புல. 5 கடைக்கான வாடகை வந்துக்கிட்டு இருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு எடுக்கிற பிச்சைகள், அது சரி யாசகத்தினுடைய காசை வாரமாக சேர்த்து அதை வந்து வட்டிக்கு விட்டுறது, வார வட்டி, தினசரி வட்டின்னு. பேர் வந்து மங்கிலால். இப்படியா பார்த்தீங்கன்னா அந்த நபருடைய மாத வருமானமே சில ஆயிரங்கள் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இடையில கூட ஒரு சில மாதங்களும் பாம்பேயில் ஒரு நபரை வந்து பிடிச்சாங்க. வந்து அவருக்கு அதே மாதிரி பாம்பேயில் நீங்கள் வந்து மெயின் பாம்பேயில் நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வச்சுருந்தாலே பெரிய ஆள் நீங்கள். ஏன்னா மிக பிரபலமான கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கரே பாந்திரா மாதிரியான ஒரு ஏரியாவில் நீண்ட காலம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் தான் இருந்தார். அது நீங்கள் பாம்பேயில் வீடு வாங்குறதுலாம் மிகப்பெரிய கனவு, அதெல்லாம் ஒரு கோட்டீஸ்வர அம்சம் இருக்கணும்னு வாங்க. நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கு அப்படி இருக்கும்பொழுது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த நபரை பற்றி கூட பரபரப்பான செய்தி. அது அந்த நபரையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த மங்கிலால் இருந்திருக்கார். ஒவ்வொன்றா விசாரிக்க ஆரம்பித்தோடனே அவர் லிக்விட் கேஷாக அவ்வளோ பெரிய கேஷ் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்துருக்கார். பேங்க்கில் போட்டது வேறு, வட்டிக்கு இது பண்ணது வேறு. சரியா, இவ்வளோ ஒரு வாழ்க்கை இவ்வளோ இதுவாக பண்ணுற, ஒரு நல்ல துணி போட மாட்டேன்ற, யாரோ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்ற, நீ குளிச்சே இவ்வளோ நாள் ஆகுது, இந்த காசெல்லாம் யாருக்கு போய் சேருது, இந்த காசை நீ ஏன் சேர்த்து வைக்கிற? ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூரில் ஒரு யாசகம் பெற்ற ஒரு முதியவர் இறந்து போயிருந்தப்போ அவர் அடக்கம் பண்ண எடுத்தப்போ அவருடைய போர்வைக்குள்ளே அவ்வளோ நோட்டுகள் வந்து கட்டுக்கட்டாக இருந்தது. இது என்னென்னா, இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெறியாக மாறிடும். அது தவிர அவங்க மேலே கிடையாது. அது ஒரு கட்டத்தில் மேலே வந்துட்ட பிறகு வேறொரு வாழ்க்கை வாங்கலாம், நம்ம ஒரு வீடு எடுத்து வாழலாம், இந்த வாழ்க்கை வேணாம் நமக்கு, உட்காந்துக்கினே சாப்பிட்லாம், இதை வந்து ஒரு வங்கியில் போட்டுட்டு அதில் வர வட்டியில் சாப்பிட்லாம் அப்படின்ற மணல்லாம் மாறி, இதுதான் என் வாழ்க்கை, இப்படி தான் அழுக்காக இருப்பேன், இப்படி தான் ஈமுச்சிக்கிட்டு இருப்பேன், இப்படியாப்பட்ட ட்ரெஸ்ஸை தான் போடுவேன், ஆனால் அந்த பணத்தை எதுக்கு சேர்க்குறேன்னு எனக்கு தெரியாது. கடைசியில் அனுபவிக்க முடியாமல் வந்து எங்கேயோ தெருவாரத்தில் இறந்து போய் இதே தான் மங்கிலால்கிட்ட அந்த அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. சரி, இதுவும் ஒரு உழைப்பு தான், ஒரு உடல் உழைப்பு. உன்னுடைய மாற்றுத்திறனாளியான அவருடைய உடல் இதுவை காமிச்சு, பரிதாபத்தை காமிச்சு கேட்குற ஒரு யாசகம் தான் அது.
ஆனால் நீ அது அனுபவிச்சிருக்கலாமே சாமி அப்படின்னா, என்னதான் பண்ணுற நீ அப்படின்னா, அதுலேருந்து 10 பைசா செலவு பண்ணாமல் அது வளர்ந்துக்கிட்டே வருது. இந்த நபருக்கு ஒன்றும் பின்னணியும் கிடையாது வந்து. ஒரு நல்ல சாப்பாடும் சாப்பிட்றது கிடையாது. ஒரு வழியாக அவரை அந்த மறுவாழ்வு இல்லத்துக்கு அனுப்பாமல், அவருடைய இந்த கணக்கெல்லாம் எடுத்து அதை ஆய்வு பண்ணி, இதுக்கப்புறம் நீ வந்து பிச்சை எடுக்க வந்தீங்கன்னா மொத்தத்தையும் வந்து இந்த காசை எல்லாம் சீஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள். இதெல்லாம் இது பண்ணிவிடுவோம். இனிமேல் வட்டிக்கெல்லாம் விடக்கூடாது. முடிஞ்சால் நீ ஏதாவது ஒரு சிறுதொழில் பண்ணு, இல்லைன்னா நீ வந்து மறுவாழ்வு இல்லத்துக்கு போ, மொத்தத்தையும் நாங்கள் இது பண்ணிட்டோம்னு மிரண்டு போய் இதுவாயிருக்காரு. இது ஏன் சொல்ல வரோன்னா, பொதுவாகவே உண்டு. சில பேர் வந்து நான் பொதுவாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய அப்பா அவர் மிகப்பெரிய காயலாங்கடை வச்சுக்கிட்டு இருந்தார். மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த காயலாங்கடைக்குள்ளேயே தான் இருக்குது. அந்த குப்பைக்குள்ளே தான் கிடப்பார். அதுலேயே தான் இது பண்ணுவார். அந்த எடை போட வரவங்கள்கிட்ட திட்டுவார். அந்த எங்கெங்கேயோ குப்பை பொறுக்கின்னு வராங்களே இது பண்ணுவார். ஆனால் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அவரை சுற்றி உள்ளவர்கள்லாம் வந்து நல்ல அவருடைய மகன்கள் இதெல்லாம் நல்ல காரில் போகிறது, பங்களாவில் போகிறது, ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது. இவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த பழைய சாதத்தை கரைச்சி குடிச்சிட்டே இருப்பார். இது 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 வந்து ஒரு ஒரு வாழ்க்கைக்கான மனநிலை. இது இருக்கக்கூடாது. இது அடுத்த கட்டத்துக்காக போக வேண்டும் அப்படின்னு தான் வந்து. இதில் தேங்கிடக்கூடாது. இது வாழ்க்கைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து யாசகம் பெற்றவர்களுக்கான ஒரு விஷயம் கிடையாது. வாழ்க்கைக்கு அப்படி தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் வளர்றீங்க அப்படின்பொழுது, அந்த வளர்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதிலே தேங்கிடக்கூடாது. இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. பயன்படுத்திக்கணும் அதை. பணம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். அது வசதியான்னு கிடையாது. நம் வாழ்வுக்கான ஒரு விஷயமா அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் இந்த கதை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.